மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை நடத்திய 8ஆம் வகுப்பு மாணவிக்காக தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வில் சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் அரசு மகளிர் பள்ளி மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மாணவர்களின் இடைநிற்றலை தடுக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் 8ஆம் வகுப்பு மாணவிகளுக்காக தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறிவு தேர்வினை நடத்துகிறது. இந்த தேர்வில் வெற்றி பெறும் மாணவியருக்கு மாதத்திற்கு 1000 ரூபாய் வீதம் 4 வருடங்களுக்கு 48,000 ரூபாய் கல்வி உதவித்தொகையாக 12ஆம் வகுப்பு பயிலும் வரை வழங்கப்படுகிறது. மத்திய அரசின் தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறிவு தேர்வில் மாநில அளவில் சேலம் மாவட்டம் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. நடப்பு கல்வியாண்டில் மட்டும் 353 மாணவியர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதன் மூலம் கிடைக்கும் கல்வி உதவித்தொகை சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் பகுதியில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியுள்ளது. இங்குள்ள அரசு மகளிர் பள்ளி மாணவிகளின் உயர்கல்வி கனவை அரசின் கல்வி உதவித்தொகை பூர்த்தி செய்து வருவதாக கூறுகிறார் தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறிவு தேர்வின் பொறுப்பாசிரியர் அருண் கார்த்திகேயன். இந்த தொகை இந்த மாணவிகளுக்கு மிகப்பெரிய பலனை தருகிறது. அவர்களுக்கு எதிர்கால கனவை பூர்த்தி செய்வதற்கும் மேற்படிப்புக்கும் அவர்களது எதிர்கால திட்டங்களுக்கும் இந்த உதவி அவர்கள் பெற்றோருக்கும் மிக உதவியாக இருக்கிறது. எங்களுடைய பள்ளி கடந்த 8 ஆண்டுகளில் 115 குழந்தைகள் இந்த என்எம்எஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்று 48,000 ரூபாய் உதவித்தொகை பெற்று வருகிறார்கள். முற்றிலும் நெசவாளர்கள் மற்றும் விவசாய கூலி தொழிலாளர்கள் நிறைந்துள்ள ஜலகண்டாபுரம் பகுதி மாணவிகளின் உயர்கல்வி வாய்ப்பை மத்திய அரசு உறுதி செய்துள்ளது. இதனால என்ன ஆகுதுன்னா, நீட் கோச்சிங் போகிறோம், இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறோம், இப்போ காலேஜ் அது மாதிரியான செலவுக்குள்ள நம்ம அப்பா அம்மாட்ட கேட்காம இது நாமளே சம்பாதிச்ச மாதிரி நாமளே யூஸ் பண்ணிக்கலாம். கோச்சிங் கிளாஸ் போகணும், இல்லைன்னா நம்ம காலேஜ் சேரணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த அமௌண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 48,000 என்னோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு, அதாவது நீட் டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி கோச்சிங் போகணுன்னா என் ஹையர் ஸ்டடீஸ்க்கு இது எல்லாமே எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் அப்பா கல் உடைக்கிற வேலை செய்கிறாங்க. அதனால நான் என்எம்எஸ் எக்ஸாமில் எழுதி பாஸ் ஆனதுனால அவங்களுக்கு சிரமம் வைக்காமல் நான் என்எம்எஸ் எழுதிய 48,000 அந்த ஸ்காலர்ஷிப்பில் நான் என்னோடய ஃப்யூச்சருக்காக நான் இப்போருந்தே காசு சேர்த்து வைக்கிற மாதிரி என்னோடய உழைப்பில் அதை நான் பண்ணியிருக்கேன். அப்பா தறி ஓட்டுறாரு. இப்போ நான் நீட் எழுதணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக இந்த 48,000 எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய அப்பாவையும் என்னோடய அம்மாவையும் நான் கஷ்டப்படுத்தாமல் இந்த அமௌண்ட்லேயே நான் படிப்பேன். அப்பா லாரி ஓட்டுறாரு. எங்கள் அப்பா அம்மா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குது. எங்கள் டேடி மம்மிலாம் நான் ஃப்யூச்சரில் டிஸ்டர்ப் பண்ணாமல் நானே இந்த அமௌண்ட்டை வச்சு நானே இப்போ எனக்கு நீட் படிக்கணும்னு ஆசை, அதனால் நான் நீட் படிச்சுக்கலாம். சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் உயர்கல்வி பயிலும் வாய்ப்பை தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறிவு படிப்பு உதவித்தொகை சாத்தியப்படுத்தியுள்ளது. ஜலகண்டாபுரத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.